के இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ராஜஸ்தானி தால் ரெசிபி பண்ண போறோம். பஞ்சரத்ன தால். இதுக்கு 5 வகையான தால் நம்ம எடுத்துக்க போறோம். அது என்னென்னங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல துவர் தால். எந்த டம்ளரோ இல்ல கப்போ நீங்க எடுத்துக்கறீங்களோ அதுல மேஜர் போர்ஷன் துவர் தால் எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் चना दाल எடுத்துக்கணும். 1/2 கப் மூங் தால் எடுத்துக்கணும். ஒரு 1/4 கப் இந்த தோலோட இருக்கிற இந்த கருப்பு உளுந்து உரத் தால் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த தால் இதுக்கு பேர் மசூர் தால். இந்த மசூர் தால் ஒரு 1/2 கப் எடுத்துக்கணும். ஸோ 5 வகையான தால் நம்ம எடுத்துட்டோம். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 1/2 an hour to 1 hour ஊற வச்சிடணும். இப்போ நம்ம இது நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ஊற வச்சுட்டோம். இது வந்து நம்ம ஒரு 1/2 an hour ஊறின பின்ன நம்ம குக்கர்ல தான் வைக்க போறோம். பட் ஆத்தென்டிக்கா எப்படி பண்ணுவா அப்படின்னா அவ வந்து ஒரு நல்ல அடிக்கடமான பாத்திரத்துல இதை வந்து டைரக்டா போட்டு தான் வந்து வேக வச்சு எடுத்துப்பா. நம்ம இன்னைக்கு இதை வந்து குக்கர்ல தான் வேக வச்சு எடுக்க போறோம். இப்போ நம்ம இந்த தாலை நல்லா குக்கர்ல வேக வச்சு எடுத்துட்டோம். நல்ல சாஃப்டா நமக்கு வெந்து கிடைச்சிடுது. இதில் நான் ஜஸ்ட் ஹல்தி அதாவது மஞ்சப்பொடியும் ஒரு கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். வேற ஒன்றுமே போடலை இதில். இது வந்து சிம்மில் வச்சு கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம ஜலம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம தால் இன்னும் குக் ஆக இன்னும் திக்காகும். அப்போ நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த பக்கத்தில் இன்னொரு கடாய் நான் வச்சுருக்கேன். அதில் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கீ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கீ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த தாலுக்கெல்லாம் வந்து நம்ம கீ போட்டு செஞ்சாக்க அவ்வளோ ஃபண்டாஸ்டிக் டேஸ்ட் கிடைக்கும். இந்த கீயில் நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நான் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெறும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4-5 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தாலுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதக்குறோம் இல்லையா, அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறது இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இந்த தால் நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து இந்த மசூர் தால் வந்து வேக வச்சு எடுத்தாக்கா கிட்டத்தட்ட நம்மளோட தோரம்பருப்பு மாதிரி தான் இருக்கும். வேக வச்சு எடுத்த தோரம்பருப்பு மாதிரியே தான் இருக்கும். இப்போ டேஸ்ட்டில் உங்களுக்கு மைல்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ இந்த தாலுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இதில் வந்து காரம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகணும். இதை நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்மளோட மசாலாஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிடுது. இப்போ நம்ம கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு கசூரி மேத்தி வேண்டாம்னா நீங்கள் இதில் அவாய்ட் பண்ணலாம். பட் எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். இது ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை. பாருங்க, இந்த மசாலா எவ்வளோ நல்லா குக் ஆகிடுது. இப்போ நம்ம இந்த தால் கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, அதில் இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்மில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த தாலோட. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஜலம் சேர்த்துக்கலாம்.
இது வந்து ரொம்ப தின்னா இருக்க வேண்டாம் இந்த தால், அப்போ வந்து அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்மளோட ஆனியன் டொமேட்டோ மசாலா இந்த தாலோட மிக்ஸ் ஆகிடுத்து. இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுத்து, பார்க்கலாம். வாவ், நல்லா கொதிச்செடுத்து நம்மளோட பஞ்சரத்தன் தால் வந்து நல்ல பிளெண்ட் அண்ட் நல்ல கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. நம்மளோட பஞ்சரத்தன் தால் செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுது. இதில் வந்து உங்களுக்கு 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து குக்கரில் வேக வைக்கிறது என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஆயிலோ கீயோ போட்டுட்டு கடுகு ஜீரகம் பொரிச்சு கொட்டிட்டு அதில் வேணா ரெட் சில்லி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்மளோட இந்த மசாலாஸ் எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தாலை வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லையா இந்த மாதிரி பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறதோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட அந்த மசாலா ஃப்ளேவர் அண்ட் அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது வந்து தனியாக நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாலோட மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஜீரா ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன் ஜீரா ரைஸோட. இது தால் ஃபுல்காவோட கூட சேர்த்து சாப்பிடலாம். பட் எஸ்பெஷலி இது வந்து பாஸ்மதி ரைஸ், பிளெயின் பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரா ரைஸோட இது பெஸ்ட் காம்போவாக இருக்கும். இது நம்மளோட பஞ்சரத்தன் தால் ரெசிபி ரெடி. இப்போ வந்து இந்த தாலில் வந்து உங்களுக்கு துவார் தால் அண்ட் மசூர் தால் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அந்த கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, 1/4 டம்ளர் அந்த மாதிரி, இல்லை 1/4 கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் சென்னா தாலும் உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பட் எங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷனில் பண்ணினா ரொம்ப பிடிக்கும். அண்ட் பாசிப்பருப்பும் அதாவது மூங் தாலுமே வந்து உங்களுக்கு வேணும்னா கூட குறைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்த துவார் தால் அண்ட் மசூர் தால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக கொடுத்துருந்தேன். நான் இதில் இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.